ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள். அண்ட் தென் பவுண்ட்ரிஸ். இப்போ வந்து நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ரிப்பீட்டட்லி வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த பீப்புளால் எனக்கு தொல்லையாகவே இருக்குது. என்னோடய லைஃப்பில் சில பர்சன் இருக்காங்க, அவங்கள எனக்கு பிடிக்காது. அவங்க திரும்ப திரும்ப அவங்க பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எப்படி நான் வந்து என்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த பர்சனால் இல்லை அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது, என்னால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியலை அப்படின்னீங்கன்னா, அப்போ நீங்கள் லிமிட்டேஷன்ஸ் செட் பண்ணல, பவுண்ட்ரிஸை வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்லலை, நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணல. நம்ம சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் இப்படி என்னை ட்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை என்கிட்ட இப்படி பேசுகிறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்லாமல் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் மனசுக்குள்ளாரையே வச்சுட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா சில பேருக்கு வந்து சொன்னாலே புரியாது. அப்போ நீங்கள் கம்யூனிகேட்டே பண்ணாமல் இருக்கும்போது எப்படி புரியும்? நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி ஸ்ட்ராங்காக இதுதான் என்ன உங்களுக்கான இடம், இப்படி தான் நீங்கள் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுபடி நடந்துக்க போகிறாங்க. ஒரு வேளை அப்படி நடந்துக்கலை அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், எப்பவும் போல் நடந்துக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணிடலாம். அவங்க இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பாமல் அவங்களே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரெசன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்த்துட்டு இப்படி என்னென்ன சிச்சுவேஷன் வருதோ அதுலேருந்து நீங்கள் உங்களை எப்படி ப்ரொடெக்டடாக வச்சுக்கணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறையா பேசுவாங்க, உங்களை டவுன் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. பட் மைண்ட் லெவலில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் ஹார்ட் லெவலுக்கு போகாது. நீங்கள் மைண்ட் லெவலில் அதை உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களை கண்டிப்பாக உள்ளே போய் பாதிக்கும். ஸோ அந்தளவுக்கு விடாதீங்க. நீங்கள் அந்த பர்சனுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ டிட்டாச்சாக இருக்கீங்க, இதெல்லாம் தான் தீர்மானிக்கும் உங்களுக்கான பெயின் எவ்வளோ டெப்த்தில் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப உரிமை கொடுத்து வச்சுருக்கீங்க, ரொம்ப ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப வேல்யூ பண்ணுறீங்க, அந்த பர்சனை நீங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு ஹர்ட் ஆகும். இதுவே நீங்கள் கொஞ்சம் கூட அந்த பர்சனை வந்து வேல்யூ பண்ணல, அவங்க சில விஷயம் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சதும் இருக்குது, பிடிக்காததும் இருக்குது. ஸோ எனக்கு பிடிக்காத போது பண்ணும்போது அந்த வார்த்தைகளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு ரொம்ப நல்லதாக எதை சொல்கிறாங்களோ அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் என்னோட அந்த வெல்பீயிங்கை இன்னும் நல்லா மேலே கொண்டு போகிறதுக்கும் பாசிட்டிவாக என்னென்ன சொல்கிறாங்களோ உண்மையான அக்கறையோட ஜென்யூனாக வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அதில் எனக்கு உண்மையானுமே ஒரு சென்சிபிளாக இருக்குது அப்படின்றப்போ அதை நான் எடுத்துக்குவேன். ஆனால் இவங்க என்னை வேணும்ன்ட்டே டவுன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நிறைய விஷயம் சென்ஸ் பண்ண முடியும். அவங்க அக்கறையில் பேசுகிறாங்களா, இல்லை வந்து வன்மத்தை கொட்டுறாங்களா, இல்லை பொறாமையில் பேசுகிறாங்களா, இல்லை சில பேருக்கு எப்படின்னா ஒருத்தவங்களை டவுன் பண்ணியே வச்சுருக்கணும், அவங்களுக்கு கீழேயே வச்சுருக்கணும், அவங்க வளர்ந்துடவே கூடாது, இல்லை அடிக்கடி வந்து நான் தான் பெரிய சுப்பீரியரான பர்சன், நீ வந்து எப்போவுமே வந்து கம்மி தான் அப்படின்றதில் ஒரு பவர்ஃபுல்லாக எல்லாமே என் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி டெய்லி வந்து பேசுவாங்க. ஸோ இப்படி இருக்க பர்சன்கிட்ட நீங்கள் உண்மையானுமே அப்படி நடந்துக்கணும், நான் உங்களுக்கு கீழே அப்படின்னு அப்படியே உணர்ந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இப்படி என்ன நடத்துகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு உண்மையாக அதை வந்து உள்வாங்கி நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க, நீங்கள் வேணால் அப்படி நினச்சிக்கோங்க, ப்ரிட்டண்ட் டு பி அப்படின்னு நினச்சிட்டு, பட் உண்மையிலே நான் உனக்குலாம் ஒன்றும் அடங்கி போகல, எனக்கு தெரியும், மனசுக்குள்ளாரையோ மைண்ட்லேயோ நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுன்றப்போ உங்கள் எனர்ஜி வந்து அந்த மாதிரி இருக்காது, ரியாக்ட் பண்ணாது. பெருசாக அவங்க பண்ணுற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்காத போது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது. அது அவங்களுக்கும் தெரியும், எனர்ஜெட்டிக்கலி அவங்களும் அதை சென்ஸ் பண்ணுவாங்க. போகிற போக்கில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வேல்யூவே இல்லை, இவங்கெல்லாம் ஃபேக்காக நடிக்கிறாங்க, நம்ம முன்னாடி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது உண்மை இல்லைன்றது அவங்களுக்கும் புரியும். ஏன்னா எல்லாருமே இங்கே எனர்ஜெட்டிக் பீயிங்ஸ் தான். இதை கண்டிப்பாக எல்லாராலையும் சென்ஸ் பண்ண முடியும், நீங்கள் உள்ளே ஒரு விதமாக வெளியில் ஒரு விதமாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ டைரெக்டாக நம்ம எல்லாரையும் எதுக்கணும், அதேமாதிரி எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணணும், எல்லா பிரச்சனையும் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பிரச்சனைக்கு நம்ம வந்து எடுத்துக்கட்டி இப்பயே சார்ட் அவுட் பண்ணி டீல் பண்ணுறது இருக்குது, ஓகே பண்ணலாம், அதுக்கான அவசியம் இருக்கும். ஆனால் சில பிரச்சனைலாம் அதை கண்டுக்காமல் இது ஒரு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனையை விட்டால் அது அதுவாகவே சரியாயிடும், அந்த மாதிரி அது தானாக சரியாகக்கூடிய பிரச்சனைலாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டா அது காணாமையே போயிடும். அந்த பர்சனையும் அப்படியே இக்னோர் பண்ணிட்டா அவங்களும் நம்ம லைஃப்லேருந்து காணாமையே போயிடுவாங்க, இல்லை அவங்க கொடுக்குற அந்த ட்ரபிள் காணாமல் போயிடும்.
ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸாக செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை தவிர்த்தரலாம். நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போக வேணாம், மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகலைன்னா நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேணாம். ஸோ அப்படி நம்மளை ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்டடாக நம்ம வச்சுக்கலாம்.